ஆனா ஒரு கட்சியை சார்ந்தவன் சொல்ல நாங்க எல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது. நான் சொல்ல பிஜேபிக்காரன் ஆர்எஸ்காரன் தயவு செய்து கோயிலுக்கு போகாது. ஏன்னா கோயில் வந்து ஆன்மீக இடம். அங்க வந்து மனிதனையும் பேசலாம், அன்பு பேசலாம், எல்லோரையும் ஒற்றுமை பேசலாம். இந்த வெறுப்பு பேசுவேன், நீ அந்த ஜாதி நீ இந்த ஜாதின்னு பேசுவேன், நீ அந்த மதம் இந்த மதம்னு பேசுவேன், வெறுப்பையே வாழ்க்கையாகவும் பிரிவினையே தன்னுடைய கொள்கையாகவும் கோயில வந்து நம்பிக்கைக்கு வேண்டி போனாங்க. அனைத்து தரப்பு மக்களையும் நாங்கள் அரவணைத்து செல்கின்றோம். அதான் அரசியலுக்கு அழகு, அதான் ஆன்மீகம். ஆனா கோயில்ல போய் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லி போறவனுக்கு கோயில் என்ன வேலை? அது தயவு செய்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீங்க கோயிலுக்கு போற நிறுத்துங்க. அங்க போக வேண்டியது நல்ல ஆட்கள், சமத்துவத்தை பேசுவேன், சகோதரத்தை பேசுவேன், மனிதநேயத்தை பேசுவேன், அன்பை பேசுகிறவன், அவங்க தான் கோயிலுக்கு போகணும். இன்னும் நிறைய பேர் அரசியல்வாதி ஆன்மீகம் பேச, அது என்ன ஆன்மீகம் நம்ம தெரியல. ஏன்னா ஆன்மீகம் என்பது மனிதநேயத்தை அத அளவுகோலாக கொண்டது, அது பிரிவினையும் வெறுப்பையும் கொண்டதாக இருக்க முடியாது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் வரலாற்றில் யாரும் குறை சொல்லாத முடியாத அளவுக்கு நம்முடைய இந்து கோயில்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. வருஷம் ஒன்றுக்கு அதை பராமரிப்பதற்கு வழங்கப்பட்டு வந்த 3 கோடி 18 கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லா சிவாலயங்களுக்கும் அடிப்படை வசதி செய்திருக்கு. எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தலைவருடைய ஒரு தாரக மந்திரம்.